நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னும் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. 1 லேக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தளபதி ஃபேன்ஸ். நம்ம அடித்த மணின்றது வந்து கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கோர்ட்டுக்கு கேட்டிருக்குங்க. அதாவது தரமான சம்பவம். அதன் பிறகு வந்து நம்ம தம்பி ராமையா, அதன் பிறகு வந்து உமாபதி ராமையா அவங்க பண்ணியிருக்க அந்த ஒரு வேலைன்றது வந்து ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த TN 2026 இந்த ஒரு படத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தளபதி விஜய்க்கு எதிராக எடுத்திருக்க ஒரு படம் அப்படின்றது தெரியும். தம்பி ராமையா வந்து திமுக கூட வந்து ரொம்பவே நெருக்கமான நபராக இருந்துட்டு இருக்காரு. ரொம்பவே வந்து க்ளோஸ். உமாபதி ராமையா அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து சிஎம் வந்துருக்காருன்னா பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ தளபதி விஜய் எலெக்ஷன் டைமில் அசிங்கப்படுத்தணும், இந்த ஒரு படத்தின் மூலயமா வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி ஒரு கேவலமான பிளான் அப்படின்றத அவங்க வச்சிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் தரமான ஒரு செருப்படி விஷயம் நடந்திருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. எங்க ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்க, சர்டிஃபிகேட் கூட கொடுக்க மாட்டீங்க, அந்த படம் வந்து எலெக்ஷன் டைமில் வரக்கூடாது, அரசியல் சம்மந்தப்பட்ட படம், அதனால் அது மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டீங்களா? இந்த படத்தில் வந்து எப்படி அலோவ் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் இருக்கீங்களேன்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த ஒரு படத்தை வந்து எலெக்ஷன் வரைக்கும் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனு அப்படின்றது வந்து போட்டிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு படம் அப்படின்றது அரசியல் சம்மந்தப்பட்ட படம். பார்க்குறதுக்கு பச்சையவே தெரியுது. விஜயை எதிர்த்து விஜயை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரியான படம் எடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம்? அலோவ் பண்ணக்கூடாது. தேர்தல் ஆணையமும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா இது அரசியல் படம் அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியுது. இது வந்து தம்பி ராமையாவுக்கும் உமாபதி ராமையாவுக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செருப்படியாகவும் இருந்துட்டு இருக்கு. என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.